பியூர் HTML CSS மட்டும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பட்டன் அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு HTML ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே பேசிக் HTML போட்டுக்கோங்க. அடுத்து பாடி டேக்குள்ளே கண்டெய்னர் அப்படின்னு ஒரு டிவ் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு பேராகிராஃப், அதுக்குள்ளே ஒரு பட்டன். அவ்வளோதான். இந்த பட்டனுக்கு வேணால் சப்மிட் அப்படின்னு வச்சுக்கலாம். இவ்வளோதான் HTML பண்ண வேண்டிய வேலை. அடுத்து ஸ்டைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டைலில் பாடி டேகை செலக்ட் பண்ணிட்டு டிஃபால்ட்டாக இருக்கிற மார்ஜின் 0, பேடிங் 0 கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த கண்டெய்னர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்டெய்னரை செலக்ட் பண்ணிட்டு டாட் கண்டெய்னர், இதோட ஹைட் வந்து 100 பிக்சல் கொடுத்துக்கோங்க. வித்து ஒரு 200 பிக்சல் கொடுத்துக்கோங்க. பேக்ரவுண்ட் கலர் ரெட்டுன்னு வச்சுக்கிறேன். இப்போ அவுட்புட் பாருங்களேன். ப்ரெஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை வந்து சைடில் வச்சுக்கலாம். அப்போ தான் நான் திரும்ப ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்காது. ஓகே. அடுத்து இதுக்கு ஒரு பார்டர் ரேடியஸ் பண்ணுவோம். பார்டர் ரேடியஸ் 50 rem கொடுத்துக்கோங்க. ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி வந்துருச்சு. அடுத்து இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டன் வந்து சென்டர் கொண்டு வரணும். அதுக்கு இந்த கண்டெய்னரை வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்தீங்கன்னா இந்த பட்டன் வந்து சென்டருக்கு வந்துடும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், சென்டருக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. அடுத்து இந்த பேராகிராஃப் டேக் இருக்குல்ல, இதுதான் மெயின். இதுதான் வந்து அந்த சுற்றி அந்த ரொட்டேட் ஆகிற அனிமேஷன். அந்த பேராகிராஃப் டேக்கை செலக்ட் பண்ணிட்டு ஹைட் வந்து ஒரு 60 பிக்சல் கொடுத்துக்கோங்க. வித்து 100%. அதுக்கு முன்னாடி பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துக்கோங்க. இதோட பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ கொடுத்துக்கிறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி வந்துருச்சு. இந்த பேராகிராஃப் வந்து யாருக்கு ரிலேட்டிவ்னா இந்த கண்டெய்னருக்கு ரிலேட்டிவ். அப்போ கண்டெய்னரோட பொசிஷனை ரிலேட்டிவ்னு மாற்றிக்கோங்க. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வருது பார்த்தீங்களா. இந்த கண்டெய்னரோட மொத்த வித்தில் 100% இந்த பேராகிராஃப் வந்து எடுத்துக்கும். அதுதான் அந்த ரிலேட்டிவ் அர்த்தம். அடுத்து இந்த ப்ளூ கலர் வந்து வெளியே தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு கண்டெய்னரோட ஓவர்ஃப்ளோவை ஹிடன் கொடுத்துக்கோங்க. ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், பார்த்தீங்களா கரெக்டாக அந்த கண்டெய்னருக்குள்ளேயே இந்த ப்ளூ கலர் வந்துருச்சு. அடுத்து இப்போ பாருங்கள், அந்த பட்டன் கீழே போயிடுச்சு, இந்த ப்ளூ கலர் தான் மேலே தெரியுது. அதுக்கு இந்த பட்டன் இந்த பேராகிராஃபோட இசட் இண்டெக்ஸை 1னும் கீழே இருக்குல்ல பட்டன், அந்த பட்டனை செலக்ட் பண்ணிட்டு அதோட இசட் இண்டெக்ஸை 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், அந்த பட்டன் மேலே தெரியுதா. அடுத்து இந்த ரொட்டேட் அனிமேஷன் பண்ணலாம். அதுக்கு இந்த பேராகிராஃபோட அனிமேஷன் நேம் ரொட்டேட்னு வச்சுக்கலாம். அடுத்து அனிமேஷன் டியூரேஷன் வந்து எனக்கு 3 செகண்ட் ரன் ஆகணும். அடுத்து அனிமேஷன் இட்டரேஷன் கவுண்ட் வந்து இன்ஃபினைட். அடுத்து அனிமேஷன் டைமிங் ஃபங்க்ஷன் வந்து லீனியர். அடுத்து அனிமேஷன் எழுதலாம். இந்த ரொட்டேட்ன்ற அனிமேஷனை கால் பண்ணிவிட்டு இது 0% இருக்கிறப்ப எனக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் 0 டிகிரி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. 100% வர்றப்ப இதுலேயே 360 டிகிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு முழு ரொட்டேஷன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்களேன்,
பாருங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகுது. அடுத்து இந்த பட்டனோட ஹைட்டை நீங்கள் இந்த கண்டெய்னருக்கு எவ்வளோ ஹைட் கொடுத்தீங்களோ, கண்டெய்னருக்கு வந்து 100 பிக்சல் கொடுத்துருக்கோம், அதை விட 10 பிக்சல் கம்மியாக கொடுத்துக்கோங்க. 90 பிக்சல். வித்து அதே மாதிரி தான். வித்து வந்து 200 பிக்சல் கொடுத்தோம் கண்டெய்னருக்கு. பட்டனுக்கு 190 பிக்சல் கொடுத்துக்கோங்க. இதோட பேக்ரவுண்ட் கலரை ரெட்டுன்னு மாற்றிக்கோங்க. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி வந்துடுச்சு. அடுத்து கண்டெய்னருக்கு என்ன பார்டர் ரேடியஸ் கொடுத்தீங்களோ அதே ரேடியஸை இதுக்கும் கொடுத்துக்கோங்க, பட்டனுக்கும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்களேன், இந்த மாதிரி இருக்கா. இதோட பார்டரை நான் கொடுத்துக்கோங்க. இந்த பிளாக் கலரில் பார்டர் இருக்குல்ல, அது எடுக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்துடுச்சு. அடுத்து இந்த டெக்ஸ்ட் பாருங்களேன் சின்னதாக இருக்குது, அதுக்கு ஃபாண்ட் சைஸ் எக்ஸ்ட்ரா லார்ஜ் கொடுத்துக்கோங்க. அடுத்து கலர் வந்து இந்த டெக்ஸ்ட்டோட கலர் வந்து ஒயிட் வச்சுக்கோங்க. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி வந்துடுச்சா. அடுத்து இந்த ரெட்டு வேண்டாம், இந்த பட்டனோட பேக்ரவுண்ட் கலரை ப்ளூன்னு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பேராகிராஃப் இருக்குல்ல, இந்த ரொட்டேட் ஆகிறது, அதுக்கு பேக்ரவுண்ட் கலருக்கு பதிலாக பேக்ரவுண்டை மட்டும் வச்சுட்டு லீனியர் கிரேடியண்ட்டில் ரெட் கமா ஆரஞ்சுன்னு கொடுங்க, செமிகோலன் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த கண்டெய்னரோட பேக்ரவுண்ட் கலரையும் ப்ளூன்னு மாற்றிக்கோங்க. ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் கிடச்சிருக்கு. இதுக்கு நீங்கள் ஒரு பாக்ஸ் ஷேடோ கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு இந்த கண்டெய்னரை செலக்ட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் சைடில் வச்சுக்கிறேன். இந்த கண்டெய்னரை செலக்ட் பண்ணிட்டு அதில் பாக்ஸ் ஷேடோ 1 பிக்சல் 4 பிக்சல் 10 பிக்சல் பிளாக் கொடுத்துக்கோங்க. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், ஒரு ஷேடோ கிடச்சிருக்கா. இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னாலும் வச்சுக்கோங்க, 20 பிக்சல் வச்சுக்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் நல்லாவே தெரியும் அந்த ஷேடோ. இந்த கோடு ஃபுல்லாக கிட்டப்பில் போட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க.